வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து IFB ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுடைய ட்ரம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாஷிங் மிஷின் மாடலில் பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து டிஸ்லோகேட் ஆகிட்டு வாஷர் ட்ரம்மு வந்து ரொட்டேட் ஆகலை, ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ட்ரம்மை நம்ம வெளியே எடுத்துகிட்டு, சப்போஸ் ஏதாச்சும் உடஞ்சிருந்ததுன்னா வேறு புது ட்ரம் தான் நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து பேனலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் கவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதேமாதிரி ட்ரைனோஸ் அண்டை வந்து ஃப்ரண்ட் பேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ இருக்கும். எல்லாம் லாக்கிங் சிஸ்டம் தான். அது ப்ரெஸ் பண்ணி சைடில் எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அதேமாதிரி எடுக்கும்போது லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி எடுத்தால் லாக் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் பேனலோடைய கீழே வந்து பாட்டத்தில் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். கைட்டு அந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து அது அப்போட் மேல் பக்கமாக வந்து தூக்கின மாதிரி எடுத்திங்கன்னா வெளியே அவுட்டரில் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனலுடைய 2 ஸ்க்ரூ மூவ் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டு அண்டு கைட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ட்ராயர் வெளியே வந்துடும். எல்லாம் லாக்கிங் தான். அது டிடர்ஜென்ட் லாக் அண்ட் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை மட்டும் கட்டிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் லாக் எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இங்கே 2 ஸ்க்ரூஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டச் பேனல் சைடு இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே லாக்கிங் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூஸ் எதுவும் இருக்காது. இப்போ புஷ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ பேனல் ஃப்ரண்ட் பேனல் எதுவும் போர்டை எதுவும் டிஸ்கனெக்ட் பண்ண தேவையில்ல. ட்ரம்மை மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் டோர் பொசிஷனாண்ட இருக்கிறது மட்டும் நம்ம கைட்டி வெளியே எடுக்கிறோம். ஸோ பாட்டத்தில் 2 ஸ்க்ரூ, டாப்பில் 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. கைட்டிட்டு மேல் பக்கமாக நம்ம தூக்கினா அது வெளியே கைண்டிட்டு வந்துடும். ஸோ டோர் லாக் சுவிட்சும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். கவுண்டர் வெயிட்டில் இருக்கிற ஹோல்ட் நெட் எல்லாத்தையுமே வந்து கைட்டி எடுத்துகிட்டு கவுண்டர் வெயிட்டே நம்ம வெளியே எடுக்கிறோம். டாப்பில் இருக்கிற கவுண்டர் வெயிட் எடுக்க தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்ரம்மான் இருக்கிற கவுண்டர் வெயிட்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டர் ட்ரம்மில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் கைட்டி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியுது வாஷர் ட்ரம்மு வந்து இறங்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கரெக்ஷன் ஆகிட்டு போயிட்டு ஸ்பைடர் வந்து ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்கு. வாஷர் ட்ரம்முடைய ஸ்பைடர் வந்து ப்ரோக்கன் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்பைடர் மட்டும் மாற்றுறது தான் மாற்றலாம், இல்லை ட்ரம் டோட்டலாகவும் மாற்றிருக்கிறேன். டோட்டல் ட்ரம் செட்டோட 4500 கிட்ட வருது. ஒரிஜினல் IFB உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும்.
ஸோ திரும்ப அந்த நம்ம ஆக்சல் உள்ள செட் பண்ணி பேரிங்குள்ளே கரெக்டாக சீட்டிங் ஆகிட்ட பிறகு திரும்ப வீலை வச்சு நம்ம டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது மோட்டர்கிட்ட பெல்ட்டை புல் பண்ண மாதிரி வீல் மூவ் பண்ணிங்கனாவே வந்து வெளியே கண்டிட்டு வந்துடும். பட் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். வீலாண்ட வந்து பெல்ட்டை கொண்டுட்டு போயிட்டு நம்ம மூவ் பண்ணால் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேனலுடைய நம்ம சீலண்ட்டு போட்டு லாக் பண்ணிடுறோம். ஸோ ட்ரம்மை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது எதுலேயும் வந்து ஓராயாமல் கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. ஸோ ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து 1 by 1 நம்ம டைட் பண்ணிடுறோம். ஸோ கேஸ்கட் பீடிங் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாஸ்ட் கார்னர் வரும்போது டைட் பண்ணி இழுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஈவனாக கரெக்டாக ஃபிட் பண்ண பிறகு நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். கவுண்டர் வெயிட்டையும் நம்ம செட் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட்டு டோர் லாக் சுவிட்சு பழையபடி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் இன்செர்ட் பண்ண மாதிரி உள்ளே தள்ளினீங்கன்னா அது உள்ளே போயிடும். ஸோ டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃப்ரண்ட் பேனலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு லாக்கர் ஸ்ப்ரிங்கு வந்து செட் பண்ணிடுறோம். லாக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேனல் வந்து கீழே இருந்து மேல் பக்கம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உள்ளே இன்செர்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணவே வந்து லாக்கரில் போய் உக்காந்துரும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேபிள் டாப் வந்து எப்படி நம்ம வந்து புல் பண்ணி வெளியே எடுத்தோமோ அதேமாரி வந்து திரும்ப அவுட்டர்லேருந்து இன்செர்ட் பண்ணாவே டேபிள் லாக் வந்து லாக் ஆகிடும். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்பின்னர் மோட்டில் போட்டு இன்னும் ஒரு ட்ரையல் ரன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ ட்ரம்மு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு IFB ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுடைய ட்ரம்மை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.